Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, B.Pharm, Nursing, Paramedical and Arts and Science courses. 10 வருஷம் முன்னாடி நீங்க லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாக்குறீங்க? இந்த கட்டடத்தோட வாடகை வந்து அப்போ நான் வந்து 70,000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைச்சிருக்காங்க இந்த சென்னைக்கு போற பெண்கள் ஆஹா அப்பா அம்மா விட்டுட்டு வந்து நல்லா சென்னைக்கு போயிட்டா ஜாலியா இருக்கலாம். இங்க அப்படி கிடையவே கிடையாது. 10,000 ரூபாய்க்கு வேலை கிடைச்சா கூட எனக்கு ஓகே தானே, நான் போயிடுறேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு 10 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. சில பேர் இங்கேயே சூசைக்கெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. 7:30 அந்த மாதிரி நைட் இருக்கும். கால் வேற தரையில ரோட்ல அப்படியே இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அதை ஒரு கையில பிடிச்சி இங்க ஒரு கையில பிடிச்சி. லேடிஸ் ஹாஸ்டல் ரன் பண்ணா இருக்கக்கூடிய பெரிய சிரமம்னா என்ன? ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கும். பேட் எல்லாம் சுருட்டி வெளியே போடுங்கன்னு அதுக்குள்ள ஏதோ போட்டுருவாங்க. அதிகமா பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்தீங்கன்னா பேசுற விஷயம் என்னவா இருக்கும்? பீச் போலான்னு பிளான் போட்டதுதான், இன்னும் நாங்க போவே இல்லை, இன்னும் குளிக்க கூட இல்லை. பாடி ஷேமிங்ல என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் கிண்டல் அடிப்பீங்க? இவன் பேருக்குள்ள பையானுவோம், அவங்க பேர் ஆம்பளை தொண்டை. இதுக்காவது ரீசன் இருக்கா சண்டை வர்றதுக்கு லேடிஸ் ஹாஸ்டல்ல? ஒரு பைத்தியமா இருந்தா எதனா ஃபீல் ஆகும், இருக்கிறது எல்லாமே பைத்தியமா இருந்தா. வெளில இருந்து வரும்போது அந்த ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதிரி இருந்தாலும் உள்ள வந்தோடனே இவங்களாம் ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு அவள் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு டிப்ரெஷனில் போயிட்டான். அந்த டிப்ரெஷனில் இருந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டோட மூல முடுக்குல இருந்து சென்னையில வந்து படிக்கிறதுக்காகவும் வேலை செய்யறதுக்காகவும் தங்கி இருக்கிற பெண்கள் பல லட்சம் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குலாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னா லேடிஸ் ஹாஸ்டல் தான். இங்க சாப்பாட்டுக்காகவும் தங்கறதுக்காகவும் குறைஞ்சபட்சமா 3,000-3,500 இருந்து அதிகபட்சமா 25,000 வரைக்கும் வசூல் பண்றாங்க. அதுல எங்களை விட கம்மியா வேற யாருமே பேமெண்ட் வாங்க முடியாது. 3,000 ரொம்ப கம்மிங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். லேடிஸ் ஹாஸ்டல் டூரை நம்ம இங்க தான் பார்க்க போறோம். ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இவங்க தான் வந்து யுவராணி, யுவமுகி லேடிஸ் ஹாஸ்டல்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேடிஸ் ஹாஸ்டல் டூர்ல நமக்கு இங்க ஃபுல்லா சுத்தி காமிக்க போறாங்க. எப்படி ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் ரன் பண்றதுக்கு ஒரு 11 லைசன்ஸ் இருக்கணும். அந்த 11 லைசன்ஸ் நம்ம எடுத்தாச்சு. அது எடுக்கிறதுக்கே 3 வருஷம் ஆயிடுச்சு. சாதாரணமா 150 பெண்கள் இந்த பில்டிங்ல இருக்காங்க. 4 மாடி இருக்கு. சரி, எனக்கு சுத்தி காமிங்க உங்க லேடிஸ் ஹாஸ்டல். உள்ளவங்க யார் உள்ள வந்தாலும் ஒரு கடவுளை பார்த்தா மன திருப்தி கிடைக்கும் அப்படின்றதுனால நம்ம என்ட்ரன்ஸ்லயே இவங்களை வச்சிருக்கோம். இவருக்கு எதிரிலேயே பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் இருக்கும். நார்மலா நம்ம வீட்டுல எப்படி சமைப்போம், தோசைக்கல். இது வாங்கி 10 வருஷம் ஆயிடுச்சு. இது என்னது? இது வந்து நம்ம இட்லி மாவு அரைக்கிற மிஷின். தோசைக்கு இட்லி மாவுக்கு எல்லாத்துக்கும் இதுதான். கிட்டத்தட்ட 20 கிலோ ஒரு டைம்க்கு நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அதனால ஒரு 10 நிமிஷத்துல உளுந்து அரிசி ஈக்குவல் போட்டு வச்சுட்டு நம்ம இதுல போட்டுட்டே இருந்தோமா மாவு அப்படியே கீழே வந்துட்டே இருக்கும். இதை அப்படியே தூக்கிட்டேன், இட்லி இதுல ஊத்திட்டேன். ஓகே, இதை வச்சு ஒவ்வொரு ட்ரேவா இப்படி வச்சு தள்ளணுமா. ஓகே, இட்லி போயிடும். அவ்வளவுதான். ஓ, அப்படியே இட்லி ஊத்தி நம்ம மாவு ஊத்திட்டு இதுல வந்து நீங்க வந்து துணி எல்லாம் போட வேண்டாம், ஆயில் எதுவுமே வைக்க வேண்டாம். துணி போடுவோம். துணி போடுவீங்க. துணி போட்டோமா நல்லா இட்லி சாஃப்டா வரும். ஆயில் துணி போட்டோமா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இதுக்காக துணி நாங்க ஒரு பிளேட்ல வந்து 25 இட்லி ஊத்தலாம் அப்படின்னா இந்த மொத்த இட்லி குக்கரும் 10 நிமிஷத்துல 200 இட்லி அவிக்கலாமா? இட்லி குக்கருக்கு அப்புறமா என்ன பார்க்க போறோம்? சப்பாத்தி மேக்கர். சப்பாத்தி மேக்கர். வீட்டுல வந்து ஒரு 4 பேர் இருந்தாலே பெண்களுக்கு வந்து சப்பாத்தி போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சப்பாத்தி நம்ம சப்பாத்தி பிசையறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. இங்க சுவிட்சை போட்ட உடனே இதுல உருண்டை போட்ட உடனே கீழே சப்பாத்தி வந்துடும். சப்பாத்தியை பிசைஞ்சு உருண்டைய போட்டா போதும், வெளியில அதுவே தேய்ச்சி சப்பாத்தி. கரண்டா? ஆமா, சப்பாத்தி மேக்கர் கரண்ட் இல்ல. சப்பாத்தி எவ்வளவு நேரத்துல ரெடி பண்ணுவீங்க? நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும். 800 சப்பாத்தி கிட்ட அந்த மாதிரி ஒன்று. இந்த காய்கறி எல்லாமே நானும் என் கணவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கோயம்பேடு மார்னிங்கே போயிடுவோம். 2 பேர் போயிட்டு நாங்கள் அங்கே ஃப்ரெஷ்ஷாக எப்பயுமே நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். வெளியாட்கள் கிட்ட கொடுக்கறது இல்லை, நாங்களே போய் நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். வெஜிடேரியன் சமைக்கிறவங்களுக்கு தனியாக அடுப்பு இருக்கும், அவங்க தனியாக சமைக்கணும். சில பேர் வெஜ்ஜு சமைக்கிறதுல கூட சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்காக சில தனி பாத்திரம் அந்த மாதிரி வச்சு வெஜ்ஜிஸ் தனியாக சமைப்பாங்க, இன்னைக்கு நான்வெஜ் சமைப்பாங்க. நாங்கள் ஃபுட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்து இந்த டிவிக்கு முன்னாடி வச்சுப்போம். சில பேர் இங்கே சாப்பிட்டுட்டே பார்ப்பாங்க, சில பேர் ரூமுக்கு போய் சாப்பிடுவோம். இதுதான் இங்க ஃபுட்டு கொடுக்குற இடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கலகலன்னு எல்லாரும் வந்துருவாங்க. அப்படியே நம்ம வீடு ஹாஸ்டலுக்குள்ளேயே இருக்கு. இதுதான் என்னோட வீடு. பேரண்ட் எல்லாம் வந்தாங்கன்னா சில பேரு அப்படியே ரொம்ப சந்தோஷமா போவாங்க.
ரொம்ப சந்தோஷமா என்னோட மகா வீட்டில் விட்டுட்டு போனதா என் பொண்ணு நினைக்கிறேமா சொல்லுவாங்க. இது வீடு மாதிரி இருக்கும், வீடு பொசிஷன்ல இருக்கும். சிலது மட்டும் நாங்க ரூம்ஸா போட்டிருக்கோம். இப்போ சில இது வந்து நம்ம ரூம்ஸா போட்டு, இது ஆக்சுவலா ஸ்டூடெண்டோட ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியா? படிக்கிற அதே மாதிரி ரொம்ப ராயலெல்லாம் இருக்காது. நம்ம வீடு நார்மல் மிடில் கிளாஸ் வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வென்டிலேஷனுக்காக நாங்கள் இந்த பால்கனி ரூமாக கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க வந்து படிக்கிறதுக்காகவும் நல்ல காத்தோட்டமாக இருக்கணுன்றதுக்காகவும் வென்டிலேஷனோட இங்கே இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் அண்டு அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் இந்த சைடு போட்டுப்பாங்க. கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கிறதுக்காக நாங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இங்கேயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. யாரோ ஒருத்தி படிச்சுட்டு இருக்கா. சண்டே அதுவுமா ரொம்ப நல்ல வேவா. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? ரேடியாலஜி. எங்க? நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். நல்லா ஹாப்பியாக இருக்குது. ஃபுட்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் இங்கே பாஸ்ட் 3 இயர்ஸாக இருக்கேன். ஹெச்ஆரில் இருக்கேன். ஆமா. சவித்ரா எத்தனை வருஷமா இருக்கீங்க? 8 இயர்ஸ் முடிய போகுது. என்னோட நேட்டிவ் ஓசூர் பக்கத்துல ஒரு கிராமம் தான். கேரளா பக்கத்துலேருந்து வந்திருக்கேன். 3 வருஷமா இருக்கேன். நல்லா சேஃபாக இருக்குது. ஃபுட்டெல்லாம் நல்லா போடுறாங்க. நான் இங்கே 2 வருஷமாக இருக்கேன். இங்கே எல்லாம் சேஃப்டியாக இருக்கனால இங்கேருந்து எங்கேயுமே போகிறது கிடையாது. இங்கேயே இருக்கேன். இனிமேட்டு இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் இங்கே தான் இருக்கும். இந்த பில்டிங் மொத்தமும் 4 மாடி அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ இந்த லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துறதுக்கு இது ஓன் பில்டிங்கா இல்லை ரெண்டா? ரெண்டல் தான். எவ்வளோ பே பண்றீங்க ரெண்ட்? 1,45,000. 1.5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட இந்த பில்டிங்க்கு நீங்க ரெண்ட் கட்டி லேடிஸ் ஹாஸ்டல் ரன் பண்றீங்க. எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு முதியோர் இல்லம் வச்சு கொடுங்கன்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அப்போ ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு அவ்வளோ வயசெல்லாம் இன்னும் ஆகலை, அவங்கள மெயின்டைன் பண்ணோன்னா மனசு வந்து ரொம்ப அமைதிப்படுத்தி அவங்கள பெரியவங்க குழந்தை மாதிரி ஆயிடுவாங்கல்ல, எந்த விதமான இதுவும் இப்போதைக்கு உன்னால அதை பண்ண முடியாது. நம்ம என்னன்னா நீ ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் ரன் பண்ணு, அதில் உனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும், வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு வச்சு கொடுக்குறேன்னு சொன்னார். வச்சு கொடுக்குறேன்னு சொல்லும் போது கையில் ஒரு கொஞ்சம் பைசா கூட எதுவுமே இல்லை. ஆரம்பிக்கும் போது ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணும்போது சொன்னேன், சப்போஸ் என்னால் நடத்த முடியலன்னா, இது நஷ்டமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன், எந்த விதமான ஒரு சங்கடமும் இல்லாத சொன்னார். நீ ஒரு முயற்சியில் இறங்கும் போது நீ அதை பாசிட்டிவாக நினச்சி இறங்க. சப்போஸ் உன்னால் ரன் பண்ண முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த நம்ம மிடில் கிளாஸாக தான் இருக்கும், நான் ஃபாரின் போய் அந்த கடன்லாம் அடைச்சிடுறேன் அப்படின்னு என்னை பயங்கரமா ஊக்குவிச்சாரு உங்க கணவர். ஆமா. மொத்தம் எத்தனை லேடிஸ் ஹாஸ்டல் நீங்க ரன் பண்றீங்க? 3 லேடிஸ் ஹாஸ்டல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் 3த்துலயும் சேர்த்து எவ்வளவு பேர் இருக்காங்க? 360 பேர் இருக்காங்க. 360 பிள்ளைகள் எனக்கு. ஓகே, 10 வருஷம் முன்னாடி நீங்க லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாக்குறீங்க? இந்த கட்டடத்தோட வாடகை வந்து அப்போ நான் வந்து 70,000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கும் போது 70,000 ரூபாய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1.45. அதே மாதிரி அந்த ஆரம்பிக்கிற மந்த் வந்து எனக்கு 22,000 ரூபாய் கரண்ட் பில். இந்த மந்தோட கரண்ட் பில் பார்த்தோமா 85,000 ரூபாய். எல்லாம் 3 மடங்கு. ஆமா. அப்போ நான் சிலிண்டர் வாங்கினேன் 900 ரூபாய்க்கு, இன்னைக்கு 1,600 ரூபாய். அப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, பருப்பு 60 ரூபாய் இருந்தது, இப்போ ஒரு 140 ரூபாய் 150 ரூபாய் ரேஞ்ச் அப்படி போயிட்டுருக்கு. எல்லாமே டபுள் மடங்கு தான். ஆனால் நான் அன்னைக்கும் 3,500 தான் ரெண்ட்டு, இன்னைக்கும் 3,500 தான் ரெண்ட்டு. எதனால நீங்க அந்த பேமெண்ட் வந்து 3,500 அப்படிங்கறதே வந்து தங்குறதுக்கும் சாப்பாட்டுக்கும் இந்த அமௌண்ட்ல இருந்து நான் இன்க்ரீஸ் பண்ணல, கூட்டவே இல்லை அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப மிடில் கிளாஸ்க்கும் கீழேன்னு கூட சொல்லலாம். இப்போ 12,000 ரூபாய் ஒரு பெண் அந்த சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நைட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட். எல்லாரும் நினைச்சிருக்காங்க இந்த சென்னைக்கு போற பெண்கள், ஆஹா அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்து நல்லா சென்னைக்கு போயிட்டா ஜாலியா இருக்கலாம். இங்க அப்படி கிடையவே கிடையாது. பகல் ஃபுல்லாக உறங்கிட்டு நைட் ஃபுல்லாக முழிச்சு வேலை பார்க்குற பெண்கள் தான் இங்கே அதிகம். அவங்க படுற கஷ்டத்துக்காக நான் இன்னும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்னும் எனக்கு இந்த சொந்தமாக ஹாஸ்டல் வைக்கிற அளவுக்கு இன்னும் நான் டெவலப் ஆகலை. இடம் வாங்கி கட்டியிருந்தேன்னா இதை விட கம்மியாக நான் ஹாஸ்டல் வச்சுருப்பேன். இவ்வளோ பெண்கள் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளும் வரும்ல, காதல், அதுல நிறைய மைண்ட் செட்டும் உங்களுக்கு நிறைய சேஞ்ச் ஆகலாம். ஃபேஸை பார்த்தாவே நான் சொல்லிடுவேன். அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றீங்க, எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நீ இங்க வந்த சூழ்நிலை நினைச்சு பாருப்பா, வீட்டுல இருந்து அந்த சூழ்நிலையை நினைச்சு பாருப்பானா அவங்கள நம்ம ஒரு 2 days கண்காணிச்சு பார்க்கணும். சில பேர் இங்கேயே சூசைட்லாம் அட்டன் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி பைக்லயே கொண்டு போயிருக்கேன். தூக்க மாத்திரை போட்டுட்டா ஒரு பொண்ணு, கிட்டத்தட்ட ஒரு 15 போட்டுட்டா.
அப்போ வந்து அந்த ரூம்ல உள்ள அக்கா நிறைய டேப்லெட் எதுவும் முழுங்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ரூம்லயே மயக்கம் போட்டுட்டா. அப்புறம் இங்கேருந்து நாங்கள் அந்த டைமுக்கு எங்கே ஆட்டோ படிக்கிறது எதுவுமே கிடையாது. என்ன டைம் அது? ஒரு 11:30 அந்த மாதிரி நைட் இருக்கும். அப்போ வந்து அதே ரூம்ல இருந்த இன்னொரு பக்கத்து ரூம்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு வந்து பேக் சைடு உட்காந்துட்டு அவளை நடுவில் வச்சுட்டு அந்த சமயம் என்னோட ஹஸ்பண்ட் நைட் ஷூட் போயிட்டாரு. அப்போ யாருமே இல்லை, என்ன பண்றதுன்னுட்டு பைக்ல செம்மையா ரொம்ப கஷ்டம். இந்த சினிமாலெல்லாம் வருமே அந்த மாதிரி நினைச்சு அவள் கால் வேற தரையில ரோட்ல அப்படியே இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அதை ஒரு கையில பிடிச்சி இங்க ஒரு கையில பிடிச்சி இங்கேருந்து 2 கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டல் அங்கே கொண்டு போயிட்டு அப்படி போயிட்டு ஸ்கூட்டில உட்காந்துட்டு பைக்லயே கொண்டு போயிட்டு அப்புறம் வயிறெல்லாம் கிளீன் பண்ணி ஊர்ல இருந்து வர வச்சு அவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவ இன்னும் வேலைக்கு போயிட்டு இருக்கா. உங்களோட வருமானம் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு? 40,000 ஏர்ன் பண்றீங்க. அந்த 40,000ல ஒரு மேக்ஸிமம் ஒரு நான் சொல்லி அவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு 10,000 சேலரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மந்த்லி சேலரி வாங்கி அதை வாங்கிட்டு நம்ம என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் ஹெல்ப்காக அந்த பணத்தை வச்சு 3 லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துற யுவராணிக்கு பின்னாடி இருக்கிற அந்த அவங்களோட கணவர் இல்லையா, பயங்கரமான சப்போர்ட். அவங்களையும் கூப்பிடலாம், பாக்யராஜ் இல்லையா. ஸோ உங்களை தான் வந்து அவங்க இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கிறாங்க, 3 லேடிஸ் ஹாஸ்டல் ரன் பண்றாங்கன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க மனைவிக்கு? சப்போர்ட்டும் அவங்களுக்கு தான். கம்பெனிக்கு போட்டு வந்த மீதி நேரத்துல எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, அதனால்தான். உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவேன். ப்ளஸ் அதான் ஒரு மேரேஜ் ஆகிட்டு வரும்போது இவங்க சொன்னாங்க, நான் இந்த மாதிரி ஜாபுக்கு போகிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கே நம்ம வீட்டை ரன் பண்ணுறதுக்கு, குழந்தை வேறு வந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சொன்னேன், சரி நான் தான் வேலைக்கு போகிறேன், அட்லீஸ்ட் நீ ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை கிடைச்சா கூட எனக்கு ஓகே தானே, நான் போயிடுறேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு 10 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தேன், இல்லை நீ பண்ணு, நான் பேக்கில் உனக்கு என்ன வேறு ஏதாவது லீகலாக ஏதாவது ப்ராப்ளம் இல்லை உனக்கு வேறு ஏதாவது என்ன சொல்கிறது மனசு ரீதியாக கஷ்டம் எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன், பட் உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யி, நான் அப்பப்போ கொஞ்சம் கரெக்ட் மட்டும் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு. லேடிஸ் ஹாஸ்டல் ரன் பண்ணா இருக்கக்கூடிய பெரிய சிரமம்னா என்ன, அது எப்படி சமாளிக்கிறீங்க? ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கும், ஏன்னா லேடிஸ்ன்றதுனால அது கொஞ்சம் அப்பப்போ நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு கொஞ்சம் அதை மாற்றணும். அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்டா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வெளியில இருந்து பாக்குறதுக்கு இருக்கும், எங்களுக்கு பழகிடுச்சு. எங்களுக்கு இப்ப பழகிடுச்சு. ஆக்சுவலி அவர் சொல்லும் போதுதான் நானும் யோசிக்கிறேன், ஆமா அதுதான் ட்ரைனேஜ்ல மாசம் அந்த பீரியர்க்காக நாப்கின் கிளியர் பண்றது, அது ஒரு என்ன சொன்னாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நாப்கின் தனியா. இவர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு ரூம்லயும் பாத்ரூம்ல மந்த் எண்ட்ல பேப்பர் கட் பண்ணி கொடுப்பாரு, இந்த ரூம்க்கு நீங்க மாட்டி வச்சுக்கோங்கம்மா, பேடெல்லாம் சுருட்டி வெளியே போடுங்கன்னு அதுக்குள்ள ஏதோ போட்டுருவாங்க. அது சில பேர் கேட்க மாட்டாங்க, அது என்ன ஆயிடும் மந்த் எண்ட்ல ஃபுல் ஆயிடும். அப்புறம் வீக்கெண்ட்ல ஒரு ஆளை கீழே கூப்பிட்டு இவரும் பக்கத்துல இருந்து அதைய கிளியர் பண்ணணும், அதுதான் பெரிய வேலை. சில பேர் வரமாட்டேன்றாங்களே, அதையும் இப்ப நாங்களே கத்துக்கிட்டோம். நம்ம பசங்க தானே, சரி நம்ம பொண்ணு போட்டா எடுக்க மாட்டான்ட்டு மொஹோல் எல்லா பொண்ணுங்களும் போறது எடுத்துடுறது. கிரேட்டுங்க, நன்றி. மாசம் வந்து 3,500 அந்த ரூபாய் வந்து ஏன் கூட்டல? இங்க இருக்கவங்களுக்கு சேலரியே அதிகபட்சம் 5,000 தான் இருக்கும் இங்க இருக்க கேர்ள்ஸ்க்குலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரின்றதுனால நீ இந்த நோக்கியா என்ன சால்காம் எந்த கம்பெனினாலும் ஸ்னைடர் 5,000க்கு மேலே கிடையாது, அவங்க டேக்குமே 12,000 அவ்வளோதான் கிடைக்கும். அதுல நீங்க அவ்வளோ ஒரு 8,000 10,000 நம்ம வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஸோ அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதை சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால 3,500 அது ஏற்றவே இல்லை. ஐடி கம்பெனி அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அவங்களுக்கு சேலரியே 50,000 அப்படிலாம் இருக்கும், 50, 60, 1 lakh இருக்கும். இவங்களுக்கு 5,000 10,000 தான் இருக்கும். அதில் போய் என்ன ஏற்றிட்டு சரி நமக்கு மார்ஜின் குறைஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு ஹாஸ்டல் அப்படிங்கும்போது அதில் இருக்கிற 100-150 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய வேலை இருக்கிறதுலே. 3 வேலையும் சமைக்கணும், அது வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது அந்த ப்ரொசீஜரிங்க. இந்த 13வது வருஷம் ஆரம்பிச்சிச்சு ஹாஸ்டல் வச்சு, 13 வருஷத்துல ஒரு நாள் கூட லீவு போடாம என்னோட அம்மா. யார் அந்த அம்மா? இந்த சமையல் அறையோட ராணி வள்ளியம்மா. வாங்க வள்ளியம்மா உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, இதான் அந்த வள்ளியம்மாவா? வள்ளியம்மா அம்மா, நீங்க தான் வந்து 150 பேருக்கு இங்க சமைச்சு கொடுத்துட்டு இருக்க அன்னபூரணியா இருக்கீங்க. நானும் என் மகளும். அப்படியா? இப்படி 13 வருஷம் லீவே போடல, உடம்பு முடியாம ஒரு நாளாவது இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா என் மக எடுத்துக்குவா, எங்க மகளுக்கு உடம்பு சரியில்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ண. ஆனால் லீவ் போட மாட்டோம், ஏன்னா அத்தனை பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு இல்லாத இருக்கா இல்லையா,
அதனால நாங்கள் ஹாஸ்டலாக பார்க்கல, எங்கள் வீடாக பார்க்கல. எத்தனை மணிக்கு எந்திச்சு எத்தனை மணிக்கு நாங்கள் காலையில் 4 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. 4 மணிலாம் வந்துடுவோம். 7-7:30 சாப்பாடு முடியணும் பிள்ளைங்களுக்கு. சாப்பிட்டுட்டு கட்டின்னு போவாங்க. மறுபடியும் போயிட்டு இதெல்லாம் கழுவிட்டு போயிட்டு ஒரு 10 மணிக்கு போயிட்டு மறுபடியும் 4-4:30 வருவோம் சமைக்க. ஓ, இந்த காலையில 4 to 7க்குள்ளேயே காலையில சாப்பாடு மத்தியான சாப்பாடு சேர்த்து சமைச்சிருவீங்களா? 7:30 ரெடி ஆகிடும். எவ்வளவு ஸ்பீடா சமைப்பீங்கம்மா? ஸ்பீடாக நான் எப்படி சொல்கிறது, எவ்வளோத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் செய்யணுமோ அவ்வளோ சீக்கிரம் டைமுக்கு. ஐயோ மணி ஆகிடுமே பிள்ளைங்க வந்துடுமேனு டகடகன்னு செஞ்சுருவோம். மிச்ச மீதி எல்லாம் இருந்தா என்ன பண்ணுவீங்க? மிச்சம் மீதி இருந்தாலும் நாங்களும் வீட்டுக்கு எடுத்துன்னு போவோம், யாருக்குன்னா கொடுப்போம். அதை எடுத்து அவ்வளோதான், அதை எடுத்து நைட்டுக்கு காலையில் செய்தெல்லாம் நைட்டுக்கு போட மாட்டோம். நைட்டு இருந்தாலும் எடுத்து யாருக்குன்னா கொடுப்போம். இந்த கிச்சன்ல ஃப்ரிட்ஜே இல்லையே? ஃப்ரிட்ஜும் இல்லை, ஃப்ரிட்ஜ் இருக்கும். வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பொருள் அன்னாட தீர்ந்து போகுது இல்லை, அப்புறம் என்னத்துக்கு ஃப்ரிட்ஜு? ஆமா, இஞ்சி பூண்டு கூட புதுசா தான் அரைக்கணும். அப்போதைக்கு அப்போ செஞ்சிடுவோம். அப்படியே மிச்சம் மீதி இருந்தால் யாருக்குன்னா கொடுப்போம். நாங்களும் எடுத்துன்னு போவோம், நாங்களும் சாப்பிடுவோம். கேட்டுக்கோங்க, ஃப்ரிட்ஜே இல்லையா? மிச்ச மீதியை வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ற பழக்கமே இல்லை. கிடையாது, அதான் உண்மை. நம்ம நகராட்சியில ஒர்க் பண்ற எங்க ஸ்ட்ரீட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எங்களோட ஹாஸ்டல்ல தான் மார்னிங் நாங்க ஃபுட்டு கொடுப்போம். லேடிஸ் ஹாஸ்டல்ல 150 பேர் இருந்தாலும் ஒரு 10 பேரை பிடிச்சி நிக்க வச்சிருக்கோம். கேமராக்கு முன்னாடி வரதுக்கு வெக்கமா இருக்கிறதுனால வந்து சில பேர் கிட்ட மட்டும் இப்ப பேச போறோம். ஆமா, நீங்க சொல்லுங்க, இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? 2 வருஷமா இருக்கிறேன். நீங்க எதுக்காக லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்தீங்க? ஃபேமிலியில எனக்கு பிரச்சனை, பொண்ணை விட்டு கொஞ்ச நாளைக்கு புரிஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க, வந்துட்டாங்கன்னு. அதனால போய் நான் ஃபேமிலியை பத்தி அவ்வளோ நினைக்கிறது கிடையாது. குழந்தைங்களா பொண்ணு தான் அவ. பணத்தை எவ்வளவு சேவ் பண்ணுவீங்க? அக்காக்கு மேரிட் ஆகிட்டு, ஸோ நான் மட்டும் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சேவிங்காக தான் இருப்பேன். வீட்டுக்கு மம்மிக்கு ஹெல்த் இஷ்யூக்காக மெடிக்கலுக்கு செலவு பண்ணுவேன். நான் அவ்வளோக்கா செலவு பண்ண மாட்டேன். நான் காலேஜ் படிக்கும் போதும் சரி, வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மா காசு தானே செலவு பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட நிறைய செலவு பண்ணுவேன். நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்குவேன், ட்ரெஸ்ஸு வாங்குவேன். ஆனால் இப்போ மந்த்லி ஒரு ஷாப்பிங் கூட என்னால் பண்ண பிடிக்கல. பிகாஸ் ஏன்னா இது என்னோட மணி, நான் சேவ் பண்ணணும். லேடிஸ் ஹாஸ்டல்ல அதிகமா பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்தீங்கன்னா பேசுற விஷயம் என்னவா இருக்கும்? வீக்கெண்ட் ஆனால் எங்கே போகலான்னு பிளான் பண்ணுவோம். அதுக்கு முந்தின நாளே பிளான் பண்ணுறோம். ஆனால் அடுத்த நாள் யாருமே தூங்கிட்டு எந்திச்சிட்டு போக மாட்டோம். பீச் போகலான்னு பிளான் போட்டது தான், இன்னும் அவங்க போகவே இல்லை. இன்னும் குளிக்க கூட இல்லை. மட்டும்தான் மேபி போனால் போவோம். அது எப்படி ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை தான் போவோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு எந்த அளவு ஃப்ரீயா ஓப்பனா பேச முடியுது உங்ககிட்ட ஹாஸ்டல்ல? ஒரு பைத்தியமா இருந்தா எதனா ஃபீல் ஆகும், இருக்கிறது எல்லாமே பைத்தியமா இருந்தா எந்த ஃபீலும் ஆகாது. இதுக்காவது ரீசன் இருக்கா சண்டை வர்றதுக்கு லேடிஸ் ஹாஸ்டல்ல? 10 o'clock வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று வீடியோ பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருப்பா. 10 o'clock மேலே தான் படிக்கிறதுக்கு தோணும். அப்போ எடுப்பாங்க, ஆனால் படிக்க மாட்டாங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நாங்கள் திரும்பி லைட் ஆஃப்னு சொல்லுவோம். இதுதான் நடக்கும். அது பெரிய சண்டைலாம் கிடையாது. சண்டை போட்டாலுமே ஆஃப்டர்நூனுக்குள்ள எப்படி எந்த ஹோட்டல் போகலான்னு அப்படியே பிளான் பண்ணி அப்படியே சாப்பாடு விஷயத்தில் மறந்துடுவோம். பாடி ஷேமிங்ல என்னென்ன வேர்ட்ஸ்லாம் கிண்டல் அடிப்பீங்க? இவன் பேருக்குள்ள பையான்னுவோம். எங்க ரூம்ல ஹைட்டா ஒரு நக்கா இருப்பாங்க, அவன் வந்து நெட்ட பையா, குண்டா இருந்தா குண்டு பையா. பையா சொல்றது அது நல்ல ஜாலியா இருக்கும். அவங்க பேர் ஆம்பளை தொண்டை. அவங்க வாய்ஸ் ரொம்ப ரக்கெட்டா இருக்கும். அதனாலயா? ஹாஸ்டல் ரொம்ப பிடிச்சிருக்கா வீட்ல இருந்ததா? ஹாஸ்டல்ல என்ன இங்கதான் ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன வித்தியாசம் வீட்டுக்கும் ஹாஸ்டலுக்கும்? வீட்ல வந்து எல்லாமே ஃப்ரீயா பேச முடியாது, ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வரும்போது ஜாலியா பேசலாம். வீட்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் இங்க பிரேக் பண்றோம். ஆக்சுவலி ஹாஸ்டல்ல இருக்கும்போது இன்னொரு பெரிய பிரச்சனை நான் கேள்விப்பட்டது, சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட் இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து ஏதாவது மேக்கப் போடுறதுக்கு கிரீம்லாம் வச்சிருந்தா பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாக்கா அதுக்கெல்லாம் சண்டை வருமா? நாங்களே வாங்கி யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். நாங்களே கேட்க மாட்டோம். அந்த பிள்ளை காலைல காலேஜ் போயிடும், பெர்ஃப்யூம் பார்ப்போம், இந்த ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா இருக்குல்லன்னு எடுத்து நாங்களே அடிச்சுட்டு போயிடுவோம். வந்துட்டு சொல்ல கூட மாட்டோம். சோகமா இருந்தா கலாய்க்கிறது அந்த மாதிரிலாம். வெளில இருந்து வரும்போது அந்த ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதிரி இருந்தாலும் உள்ள வந்தோடனே இவங்களாம் ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணாம இவங்களே ஹாப்பியா இருக்காங்க, நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே மாறிடுவோம். பசங்களுக்கு வைக்கிற நெட் நேம்லாம் இங்க ஏதாவது இருக்கா? எப்படி இருக்கா, பொண்ணு மாதிரி இருக்காளா? ஆனால் ஃபுல் ஆக்டிவிட்டி எல்லாமே பையன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதில் பாரபட்சமே பார்க்க வேண்டாம், எல்லாமே பையன் மாதிரி தான் இருக்கும். பேசுறதுல இருந்து எல்லா தோரணையும் அப்படியே தான் இருக்கும். இங்க அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணதுக்கு முடிவு பண்ணிட்டு பண்ணாதவங்க எல்லாம் யாரு? இந்த 3 வருஷம் ஆகுதுக்கா, ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றாக்கா எக்ஸசைஸ் பண்ண போறேன், உடம்பு குறைக்க போறேன். ஊருக்கு போவாள்ல, அதுக்கு முன்னாடி சொல்லுவா, இன்னையோட நான் சாப்பாட்டுலாம் குறைச்சிருவேன், வீட்டுக்கு போய் கடைசியாக சாப்பிட்றதா, இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், டயட் இருக்க போகிறேன், ஜிம்மு போக போகிறேன். எல்லாமே போய் பார்த்தோம்க்கா, ஜிம்மெல்லாம் கூட போய் பார்த்தோம். தலைவி ஒன்றுத்துக்கும் செட் ஆகலை. இப்போ கடைசியில் நான் வந்துட்டு சாப்பாட்டில் குறைச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஆனால் அது கிடையாது, நம்ம ஒன்று கொண்டு வந்து காமிச்சோன்னா அதில் டெம்பர் ஆயிடுவா.
கொடு கொடு கொஞ்சம் நான் இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. யாருக்காவது கஷ்டமா இருந்தது அப்படின்னா அது இங்க ஏதாவது நடந்திருக்கா? நீங்க அவங்கள அப்புறமா சமாதானப்படுத்திருக்கீங்களா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க என் ரூமில். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க மாமா பையனை தான் லவ் பண்ணாங்க. திடீர்னுட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்க வந்துட்டு வேண்டான்னு சொன்னதால் அந்த பொண்ணு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டா. ஸோ அப்போ அழுதுகிட்டே இருப்பாள். நான் வேலைக்கு போயிட்டு வந்தாலுமே அவள் இங்கே இருந்து அழுதுகிட்டே இருப்பாள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த டைமில். ஏன்னா அந்த பொண்ணு என்னோட கூட பிறந்த அக்காவோ இல்லை தங்கச்சியாக இருந்திருந்தா அந்த ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக பழகணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அவளை எவ்வளவோ தேத்த முயற்சி பண்ணோம். ஆனால் அவள் வந்து அதுலேருந்து வெளியே வரவே முடியல. அப்புறம் அந்த அண்ணா கிட்ட பேசி அவங்கள எப்படியாச்சும் நம்ம சேர்த்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி நான் சண்டைலாம் போட்டிருக்கேன். அந்த அண்ணா கூட சண்டை போட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கடைசியாக அவங்க 2 பேருக்கும் மேரேஜும் ஆயிடுச்சு இப்போது. ஸோ இப்போ நல்லா இருக்காங்க. பட் அந்த டைமில் அந்த பொண்ணை நாங்கள் விட்டுருந்தா அது சூசைட் வரைக்கும் கூட போயிருக்கலாம். அந்த பொண்ணுக்காக நான் லீவ் கூட போட்டிருக்கேன். லீவ் போட்டு ரூமில் கூட இருந்திருக்கேன். ஸோ இவ எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னுட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லலாமான்னு தெரியல. ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா 2 பேரும் கிடையாது. பாட்டி வளர்ப்பில் தான் வளர்ந்தா. ஸோ இங்கேருந்து லவ் பண்ணி மேரேஜ் வரைக்கும் எல்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு. நான் தான் மேரேஜ் எல்லா வேலையும் நான் பார்த்தேன் கூட. ஸோ அம்மா வீடு இல்லையேன்றதுக்காக ரூமில் வச்சு அவளுக்கு நலுங்கு வச்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு நான் கல்யாணம் பண்ணி இப்போ நல்லா இருக்காங்க. இங்கே சென்னையில் தான் இருக்காங்க. வடபழனி கோயிலில் தான் மேரேஜ் பண்ணோம். ஸோ அக்காவும் வந்திருந்தாங்க. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நின்று எல்லாமே பண்ணது நான் தான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை அப்பாவும் இல்லை. ஸோ நான் பண்ணுறேன்டின்னு சொல்லிட்டு ரூமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு நலுங்கு வச்சு அவளை ஒரு பிறந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி நானே கூட்டிகிட்டு போயிட்டு கையோடு மறுநாள் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க மாமியார்கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன். அவளுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன், ஏதாவது பிரச்சனைனா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ வரைக்கும் நல்லா இருக்கா. ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ அம்மா வந்துட்டு மதுரையில் இருக்காங்க. அவங்களால இங்கே வர முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் கூடயே இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு யாரும் நான் போகிறேன் நீ போகிறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் பஞ்சாயத்து இது இல்லாமல் அவங்களே இது பண்ணிக்கிட்டு நான் இன்றைக்கி போகிறேன்னா நீ நாளைக்கு வா, நான் இப்போ போகிறேன்னா நீ அப்புறம் வா அப்படி சொல்லி அவங்களுக்குள்ளேயே இது பண்ணி ஸ்டே பண்ணுறது செய்கிறது என்னை பார்த்துக்கிறது எல்லாமே 1 மந்த்துக்கிட்ட அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. கடைசி ஒரு 1 வீக் கிட்ட தான் அம்மா வந்தாங்க. அதுக்கப்புறமும் இவங்க கூட வந்தாங்க. அம்மா வந்துட்டாங்க அப்படின்ட்டுலாம் விட்டுட்டுலாம் போகல. ரிட்டன் அதுக்கப்புறமும் அவங்களே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இது பண்ணோம். அவள் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு டிப்ரெஷனில் போயிட்டான். அந்த டிப்ரெஷனில் இருந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்தோம். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ரொம்ப சென்சிட்டிவ் டைப், எல்லாத்துக்கும் அழுவா. நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன் சைக்காலஜிக்கலாக. நீ வந்து இப்படி இருக்காத, நீ வந்து வெளியில் வா, ஒரு பிரச்சனைனா அதே நினச்சிட்டு இருக்காத, நாங்கள்லாம் ஜாலியாக இருக்கிற மாதிரி நீனும் இருக்கணும். இந்த லைஃப் வந்து திரும்ப போயிடுச்சுன்னா கிடைக்காது, திரும்ப ரீகெயின் பண்ணவே முடியாது. ப்ரெசன்ட் லைஃப் எப்படி இருக்கோ அதை என்ஜாய் பண்ணிக்கணும், ஃப்ளோலே போயிட்டே இருக்கணும். செல்லத்துக்கு வயசு என்ன? 21. எம்புட்டு பெரிய வயசா பேசுது. இல்ல அவ ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவ நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணவே மாட்டா. அதுக்கு அவளை விட மெச்சூர்டா நான் முக்கால்வாசி நிறைய யோசிச்சு கத்துக்கிறது ஃபுல்லாமே இவளை பார்த்து தான். எங்க ரூம்ல எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ணுவா. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இது பண்ணணும், இதுக்கு ஏன் ஃபீல் பண்றீங்க. வேற எங்கன்னா போனாலும் இவங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களான்னு தெரியல. அதனாலே நாங்கள் இங்கே 3 இயர்ஸா இருக்கோம். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.